ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசனை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை. நான் இன்றைக்கி 1.5 கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன். நாம் மீன் பொரிக்கும்போது எப்படி எண்ணெயில் உதிராமல் பொரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு லெமன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை கொஞ்சம், 4 பல் பூண்டு, 4 பல் இஞ்சி. வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சிடலாம். இஞ்சி பூண்டு, மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், அரிசி மாவு, லெமன், உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய். இதெல்லாம் ஒரு மிக்ஸி பவுலில் அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வாங்க ஃபிஷ்ஷில் தடவலாம். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்ததில் கொஞ்சம் கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி கலக்கிக்குங்க. கருவேப்பிலை போட்டு எதுக்கு மிக்ஸ் பண்ணேன்னா, மீன் பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணுறது. நல்லா தடவி வச்சாச்சு. இது ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சும்மா நார்மலான நம்ம காய்கறியெல்லாம் வைப்பாங்கன்னா அந்த பிளேஸ்லேயே வச்சா போதுங்க. அப்புறம் இல்லைன்னா நீங்கள் வெயிலில் கொஞ்சம் நேரம் 1 ஹவர் வச்சு எடுத்து கூட பொரிச்சிக்கலாம். 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போட்டு பொரிச்சிடலாம். மீனெல்லாம் பொரித்து எடுத்தாச்சுங்க. எங்கள் ஜித்துக்குட்டிக்கு மீனுன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.